பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் ஏஎன்எம் மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் புதுச்சேரி வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 24/6/2025. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட், நேஷனல் இன்டர்நேஷ்னலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் 27/6/2025 அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 13/7/2025. சரிங்களா. ஏஎன்எம் மெட்டர்னிட்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன், பாண்டிச்சேரியில் ரெசிடென்சி நேட்டிவிட்டி வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா. அதே மாதிரி ஏஎன்எம் மெட்டர்னிட்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. இது வந்து பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியிடம். ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஎன்எம்மில் வந்து அதாவது 7th சிபிசியில் லெவல் 4 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக 53 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 46 வேக்கன்சி, அதாவது அன்ரிசர்வ்டில் 19, எம்பிசியில் 8, எஸ்சியில் 7, ஓபிசியில் 5, இடபிள்யூஎஸில் 5, இபிசியில் 1, பிசிஎம்மில் 1, எக்ஸர்வீஸ்மெனில் 5, பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் 2, எம்எஸ்பியில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. மாஹேயில் வந்து மலையாளம் தெரிந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேக்கன்சியில் யூஆரில் 2, எம்பிசி, எஸ்சி, ஓபிசியில் ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. யானமை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தெரிந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். டோட்டலாகவே 2 வேக்கன்சி, ரெண்டுமே வந்து அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். சரிங்களா. அதே மாதிரி இந்த வேக்கன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டென்டேட்டிவானது. யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் அல்லது டிப்ளமோ இன் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஆர் அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி அல்லது கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். மிட்வைஃப்லி வந்து அதாவது ஸ்டேட் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணணும். சரிங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கட் ஆஃப் டேட் வந்து 24/6/2025 அன்னைக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ஏஜ் லிமிட்டில் வந்து கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம் கேண்டிடேட்லாம் எக்ஸ்ட்ரா 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 32 + 3 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா. அதுவே எக்ஸர்வீஸ்மென் கேண்டிடேட்டுக்கு மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் அவங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 10 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதிலே வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும், எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 35 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 40 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. சரிங்களா. எக்ஸர்வீஸ்மென் ப்ராப்பரான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மெனுடைய வார்ட்ஸ், அதாவது சன்னு, டாக்டரு, அதே மாதிரி அவங்களுடைய டைரக்ட் டிபெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களாம் வந்து எக்ஸர்வீஸ்மெனுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா. ஒன்லி அப்ளிகண்ட்டே வந்து எக்ஸர்வீஸ்மெனாக இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ரெசிடென்சி வாங்கி ப்ராப்பராக வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். சரிங்களா. இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வேலிடிட்டி, அதே மாதிரி நேமு, அவங்களுடைய கம்யூனிட்டியோடைய பர்டிகுலர் கேட்டகரி கேஸ்டோடைய நேமு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அன்ரிசர்வ்டில் வந்து வேக்கன்சி இல்லைனா வந்து அன்ரிசர்வ்டில் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். அதில் வந்து 2024-25 அவங்க ஃபினான்ஷியல் இயரில் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அது வந்து 2025-26 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் ப்ராப்பரான மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா.
ஸ்க்ரைப் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? உமன் விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் அப்படின்ற மாதிரி தான் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அதற்கான கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட்டுக்கும் அவங்க வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. இன் சர்வீஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மூலியமாக ப்ராப்பராக வந்து அனுப்பணும். அப்படி அனுப்புனா மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள். செலக்ட் ஆகும் பட்சத்தில் அவங்க வந்து டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அந்த புது போஸ்ட்டில் வந்து அதாவது ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்டில் எம்எஸ்பி அதாவது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஆன்லைனில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் ஏஎன்எம் மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ட் அண்டர் எம்எஸ்பி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் புதுச்சேரி 605001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 27/6/2025 3 மணிக்குள்ளே இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வித் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோட ரீச் ஆகணும். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், தெலுங்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் வந்து போஸ்டிங் இருக்கும். எந்த இடத்துல வேணால் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக வந்து லோக்கல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 10th கண்டிப்பாக அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நடக்கும். 100 கொஷின். அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி ரீசனிங் குவான்டிஸில் ஒரு 10, அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸு இதில் வந்து சர்டன் கொஷின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேயும் சில கொஷின்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதுலேயும் சேர்த்து டோட்டலாக 100 கொஷின் 100 மதிப்பெண். 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். டிப்ளமோ லெவல் அதாவது மேலே இருக்கக்கூடியது வந்து பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். அடுத்ததாக இருக்கிறதுல வந்து டிப்ளமோ லெவலில் இருக்கும். 100 கொஷின் 100 மதிப்பெண் 2 மணி நேரம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகிடும். சரிங்களா? ஒரே கொஷினுக்கு 2 ஆன்சர் ஷேட் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆரில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கொஷினும் இன்வேலிடு தான். சரிங்களா? வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 வந்து 25% மார்க்ஸ் எடுத்தால் போதுமானது. அதே மாதிரி பேப்பர் 2 வந்து 75% மார்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 25% பேப்பர் 1 எடுத்துப்பாங்க. 75% வந்து பேப்பர் 2 எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல் இங்கிலீஷில் இருக்கும். ப்ளஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு 30%, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 25%, எஸ்சி பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால 20% எடுத்தால் அவங்க வந்து செலெக்ஷனுக்கு எலிஜிபிள். recruitment.py.gov.in வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்டேட்ஸு அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரெண்டு பேர் உதயம் மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தில் யார் வந்து மூத்தவரோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் சேமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அல்ஃபபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? டேட் அண்ட் வென்யூ வந்து பாண்டிச்சேரியில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராப்பரான கரெக்டான டேட் வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு, டைமு, வென்யூ இது எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. recruitment.py.gov.in வெப்சைட்டில் ரெகுலராக வந்து செக் பண்ணிவிட்டு இருக்கணும். சரிங்களா? எக்ஸாம் டேட்டு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24/6/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ், ஃபார்மட்ஸ் இதெல்லாமே ரெகுலராக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு உடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்
வரும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் லாகின் பண்ண முடியும். சரிங்களா? என்ன கிளைம் பண்ணாலும் சரி, கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, ஏஜுக்கு கிளைம் பண்ணாலும் சரி, வேக்கன்சிக்காக சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரியான ஜாப் அலர்ட்ஸு, லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக பேசிட்டு வரோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.